கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா 2 ரெசிபி பண்ணியிருக்கேன். ஒன்னு வந்து அவல் கருப்பட்டி பணியாரம், ஒன்னு வந்து உப்பு சீடை. இது எப்படி செய்யறதுங்கிறத ஸ்பீடா சொல்லிடுறேன். ஒரு கப் கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதை வானல்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி கருப்பட்டி வந்து கரையிற அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 வாழைப்பழத்தை புட்டு போட்டு நம்ம ஊற வச்ச சிகப்பாவுல அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஒரு கப் அரிசி மாவை சேர்த்துட்டு நம்ம காய்ச்சி வச்ச வெல்லத்தை வந்து அதுல ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கலாம். ஊத்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் நல்லா மாவா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்துல ஊத்தி அதோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு சோடா உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்புல பணியாரக்கல்ல வச்சு எல்லாத்துலயும் நெய் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு நம்ம கலந்து வச்ச மாவை அதுல ஊத்தி பணியாரமா சுட்டு எடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான கருப்பட்டி அவல் பணியாரம் ரெடி. அடுத்து வந்து உப்பு சீடை பண்ணலாம். ஒரு கப் அரிசி மாவு எடுத்து ஒரு பேன்ல போட்டு நல்லா கலர் மாறாம வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் உளுந்து மாவையும் எடுத்து லைட்டா கலர் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு 2 வந்து ஜல்லடையில போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததோட பட்டர் ஒரு ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிளகாய் தூள் வந்து நான் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். முறுக்கு மாவு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு வச்சுக்கலாம். வானல்ல ஆயில் ஊத்தி காய வச்சுட்டு நம்ம புடிச்சு வச்ச உருண்டையை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தா நமக்கு சூப்பரான உப்பு சீடை ரெடி. 2 ரெசிபியுமே சூப்பரா வந்திருக்கு. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.